வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்மளோட நிமிர்தலில் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாரம்பரிய உணவுகள் குறித்தும் அரிசி வகைகள் குறித்தும் சிறுதானியங்கள் குறித்தும் நம்மோட உணவு இயற்கை ஆர்வலரும் ஒரு இயற்கை அங்காடியை நடத்தி வரக்கூடியவங்களுமான கௌதமன் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் கேரள உணவு கலாச்சாரம் குறித்தும் குறிப்பாக ஓண உணவு கலாச்சாரம் குறித்தும் அவற்றை நீங்கள் பேசுகிறோம். வணக்கம். வணக்கம் சார், இப்போ பொதுவாக கேரளாவில் ஓண பண்டிகை சீசன் களை கட்டியிருக்கு. ஓணம் அப்படின்னாலே நமக்கு பல வகையான உணவுகள் இருக்கும். அதுக்குள்ளே என்னெல்லாம் ஆரோக்கிய முறைகள் இருக்குது சார்? அதில் முதல்ல ஓணம் கொண்டாட இருக்கும் மலையாளிகளுக்கும் அவர்களோடு கொண்டாடி கொண்டிருக்கும் மற்ற உறவுகளுக்கும் முதல் கண் வணக்கம். ஓண உணவுன்னு பார்த்தாலே எல்லா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட பழைய நாஞ்சில் நாடுங்கிறதே வந்து தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ஒரு பகுதி தான். இன்றைக்கும் தமிழ்நாட்டிலேயே அதிகமாட்டு ஓணம் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். உள்ளூர் விடுமுறை கூட இன்றைக்கும் இருக்குது. ஆனால் இப்போ வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு 4-5 மாவட்டங்களில் விடுமுறை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மலையாளிகளும் பெருகியிருக்காங்க. நம்மகிட்ட அந்த கலாச்சாரமும் வந்திருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, ஓண சதய சாப்பாடுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் பல ஹோட்டல்கள் இன்றைக்கி வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது சம்பா அரிசிக்கு பதில் வெள்ளை அரிசி தான் கொடுக்குறாங்க. சார், ஓண சதய சாப்பாடு அப்படின்னீங்க, அதில் என்ன ஸ்பெஷல்? அதில் ஸ்பெஷல்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 விதமான காய் கூட்டு, பாயாசம், இதெல்லாம் கலந்த ஒரு சாப்பாடு. 17 வகை? ஆமாம், குறைந்தபட்சம் 17 இருக்கும். இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு காலத்தில் ஒரு மரபு இருந்தது. தொட்டு கூட்டான், நக்கி கூட்டான், வலித்து கூட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ தொட்டு சாப்பிட்றதுங்கிறது இது. இப்போ துவரன்லாம் இருக்குது, அதெல்லாம் தொட்டு சாப்பிடுவோம். கல்யாண வீட்டுக்கு போனால் வாழைக்காய் துவரன்லாம் அதெல்லாம் தொட்டு சாப்பிடக்கூடியது. வலித்து கூட்டான்னு சொல்லக்கூடியது இது. பாயசம்லாம் வலித்து நக்கி சாப்பிடுவோம். நக்கி கூட்டான்ங்கிறதுல பாயசம் வந்துடுது. ஒளித்து கூட்டான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இஞ்சி பச்சடி, நார்த்தங்காய் பச்சடி, தயிர் பச்சடிலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஒளித்து சாப்பிடுவோம். ஸோ இது ஒரு மரபு. இதே மாதிரி பலகாரங்கள்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் அன்றைக்கி பழைய காலத்திலேயே கேரளாவோட இணைந்திருக்கும் போதே இந்த மாவட்டத்தில் உள்ள பண்டங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். முந்திரி கொத்தினுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். அதே மாதிரி கேரளாலையும் அதெல்லாம் சிறுபயிறு, நமக்கு சிறுபயிறு உடலுக்கு நல்லது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏத்தம்பழ அப்பம். அது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் சொல்லி அப் டு கேரளாவினுடைய என்றும் சரி, கேரளாக்காரங்க நடத்தக்கூடிய மலையாள ஹோட்டல்கள்லையும் சரி இந்த ஏத்தம்பழ அப்பங்கிறது ஒரு பிரதானமாக இருக்கும். அதே மாதிரி அவல் கடைகளுக்கு போனோம்னா சார், என்ன பலகாரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது எண்ணெய் பலகாரத்தில் கூட ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குற உணவு முறை தானே ஏத்தம்பழ பஜ்ஜி. ஏத்தம்பழ பஜ்ஜிங்கிறது வந்து எண்ணெய் பலகாரத்துலேயும் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி அவல், அது கூட அவல் சேர்ப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் என்னுடைய சின்ன வயசுலலாம் ஒரு பழம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும், ஏத்தம்பழ அப்பம். துண்டு துண்டாக கட் பண்ணி தருவாங்க. 2 பேர் 3 பேர் பகிர்ந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டா டீயும் கெத்தாக இருக்கும். சரி, இப்போ ஓண சதய சாப்பாடு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஓண சதயத்தில் சம்பா அரிசி சொன்னீங்க, அதுக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது மருத்துவ பலன்? சம்பா அரிசி பொதுவாகவே ரெட் ரைஸ் வந்து ஹெல்த்தி. ரெட் ரைஸில் இருக்கக்கூடிய தவிடு வந்து மிக மிக சிறந்தது. இப்போ நீங்கள் பழைய காலங்கிறது ரொம்ப பழைய காலத்தில் வந்து கைக்குத்தல் அரிசி தான் கிட்டத்தட்ட உபயோகிட்டு இருந்தாங்க. அந்த தவிடில் பார்த்தீங்கன்னு ஏராளமான நன்மைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 17 விதமான மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருந்தது. இப்போ அநேகமாக அந்த கல்ச்சர் மாறிட்டு பாலிஷ் ரைஸ் தான் சாப்பிட்றாங்க. ஆனாலும் பாலிஷ் ரைஸில் ரெட் ரைஸ் சாப்பிட்றதுங்கிறது வந்து அவங்க ஒரு மரபாட்டை வச்சுட்ருக்காங்க. அதை வந்து வடி மட்டா, உண்டா மட்டா அப்படின்னு வச்சுருக்காங்க. பாயசம் கூட பார்த்திங்கன்னா அந்த சம்பா அரிசி பச்சரிசிக்கு பேரே பாயசம் பச்சரிசின்னு கேரளாவில் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த பாயசம் பச்சரிசியும் சரி, பாயசம் பச்சரிசியில் உள்ள புரோக்கனும் சரி, அம்பலப்புழா கோயிலில் வந்து பச்சரிசி குருணா பாயசம் தான் ரொம்ப ஃபேமஸ். அது வந்து ரொம்ப பெரிய அளவில் வருஷம் ஃபுல்லாக டெய்லி நடந்துட்டுருக்கோம். அம்பலப்புழா பாயசம்னு நீங்கள் நெட்டில் பாருங்கள், ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி அநேகமான வீடுகளில் வந்து கோயிலில் நிவேத்தியத்துக்கு எடுக்கக்கூடியதே வந்து சம்பா பச்சரிசி தான். அதே மாதிரி நீங்கள் நம்ம புது கடை திறந்தாலோ அல்லது நம்ம புது கிரகப்பிரவேசத்துக்கு போனாலோ நம்பூதிரியை கூப்பிட்டு நீங்கள் பூஜை பண்ணதாக இருந்தாச்சுன்னா அவங்க சம்பா பச்சரிசியில் அல்லது கொளியல் பச்சரிசி முழுசும் தவிடோட கூடிய கொளியல் பச்சரிசியில் தான் நெய்வேத்தியமே வைப்பாங்க. அது வந்து ஒரு சிறப்பு. அதுக்கு மருத்துவ பலன்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்க சார்? ரெட் ரைஸ் வந்து டைஜஷனுக்கு நல்லது. கேன்சர் ப்ரிவென்ஷன் பிகாஸ் ஆஃப் ரிச் ஆந்தோசைனின், அந்த கலர். அது வந்து சாப்பிடும்போதே ஒரு குதூகலம் இருக்கணும். நீங்கள் சாப்பிடும்போது மகிழ்ச்சி எதெல்லாம் தருதோ அதெல்லாம் நமக்கு நன்மை தான். நல்ல உணவு தான். நல்ல உணவு தான்.
சரி, இப்போ சம்பா அரிசி சொன்னீங்க. அது வந்து மலையாளிகளோட உணவு கல்ச்சரில் சதய சாப்பாட்டில் மட்டும்தான் இருக்கா? ஓணத்தில் மட்டும்தான் இருக்கா? எல்லா நாட்களும் ரெகுலராகட்டே அவங்க வந்து ரோஸ் அரிசிங்கிற ரெட்டை அவிப்பு அவியல், அதை மட்ட அரிசின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு சம்பா சாதத்தை சம்பா அரிசியை 2 தடவை அவிப்பாங்க. நெல்லை 2 தடவை அவிச்சு அதுக்கு பேர் வந்து மட்ட அரிசின்னு சொல்லக்கூடிய புழுங்கல் அரிசி. சரியா? அது ஏராளமான அளவுக்கு வெளிநாடுகள்லையும் எக்ஸ்போர்ட் ஆகும், கேரளாவில் மலையாளிகள் இருக்கக்கூடிய இடத்துல. கேரளாவில் அந்த உணவு ஏன் கேரளாவை நம்ம மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது நெல் விவசாயம் குறைவான பகுதி, அதிகமான அளவுக்கு தென்னை, ரப்பர் அந்த மாதிரி பணப்பயிர் சாகுபடி அதிகமாக நடக்கக்கூடிய பகுதி. அந்த மக்களுக்கு எப்படி சார் இவ்வளவு விழிப்புணர்வு அந்த சிவப்பு அரிசி பற்றி இருக்குது? அது ஏன் தமிழ்நாட்டில் வரலன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே பழைய காலம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் இதுதான் இருந்தது. காலப்போக்கில் தான் இந்த பொன்னி வெள்ளை அரிசிலாம் வர 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 மாறிச்சு. சரியா? நீங்கள் சோழ நாடு சோறுடைத்துன்னு சொல்லுவோம்ல மதுரை பக்கத்தில், அங்கேயும் சம்பா அரிசியை தான் இஷ்டம் போல் விளையும், எக்கச்சக்கமாக விளையும். ஆனை கட்டி போரடித்தாலும் மாளாதுன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து வந்து எதை நோக்கி சொல்லுவாங்கன்னா சம்பா அரிசி தான். பழைய காலங்கள் சேர்ந்து இருக்கும்போது வந்து இங்கேருந்து சம்பா அரிசி போகும், அங்கேருந்து வேறு மாதிரி பொருட்கள் இங்கே வரும். பண்டமாற்று முறை இருந்த காலகட்டங்களில். இப்போ வந்து வணிக முறையே வேறு மாதிரி ஆயிடுச்சுல. ஆனால் இப்போ வந்து நம்மாழ்வார் ஐயாவுடைய விழிப்புணர்ச்சிக்கு பிறகும் சமூக ஆர்வலர்களுடைய விழிப்புணர்ச்சிக்கும் பிறகும் தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி கொஞ்சம் கொஞ்சம் சம்பா அரிசி வர ஆரம்பிச்சிட்டு. இப்போ மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம், கருங்குருவை தமிழ்நாட்டில். நீங்கள் கர்நாடகாவில் போனீங்கன்னா ராஜமுடி அரிசின்னு ஒன்று உண்டு. இந்த ராஜமுடி அரிசி வந்து அந்த ராஜமுடி அரிசி பற்றி நம்ம சேனல்லே தனியாக ஒரு வீடியோ உங்களோட பேட்டி வரப்போகுது. அதோட லிங்கையும் நம்ம இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறோம். சார், இப்போது அரிசியில் அந்த சம்பா அரிசியை பற்றி சொன்னோம். கேரளா உணவு கல்ச்சருக்கு இன்னொன்று, நான் கேரளா உணவகங்களுக்கு போயிருக்கேன் சார். போனோடனே சுட 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 ஒரு கப்பில் வெந்நி வைக்கிறாங்க. அது அவங்க கல்ச்சர். நம்ம மாவட்டங்களில் நம்ம ஊர்களில் கேட்டால் சில நேரம் வெந்நி தாங்கன்னு கேட்குறோம், மற்ற நேரங்களில் ஆறுனா தெரிந்தாங்க கலர் கலரெலாம் தண்ணி வைக்கிறாங்க கேரளா. அந்த உணவு கல்ச்சர் எப்படி சார்? பொதுவாக ஹாட் வாட்டர் குடிக்கிறது நல்லது. நம்ம கல்ச்சரில் அது அதிகமாக இல்லை. கேரளாவில் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் கலரான்னு தண்ணிக்கு சொல்லக்கூடியது பதிமுகம். அதுபோல் ஜீரக வாட்டர். ஜீரகம் என்ன செய்யும்? சீர் அகம், அகத்தை சீர்படுத்துவதால் அதன் பேர் சீரகம். சீரக தண்ணி குடிக்க நல்லது தானே. இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. இருக்குது. இன்னைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பிரசவத்துக்கோ அல்லது வேறு ஏதோ சர்ஜரிக்கோ நீங்கள் போகிறீங்கன்னு வைங்களேன், சர்ஜரி முடிஞ்ச உடனே அந்த ஒரு மலையாள கல்ச்சரில் மட்டும்தான் சர்ஜரி முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டிலையும் இருக்குது, இளநீ குடிக்க சொல்லுவாங்க. இப்போ குளுக்கோஸோ வேறு ஏதாவது ட்ரிப் ஏற்றிட்டு இருந்தால் கூட அது முடிஞ்ச உடனே நார்மல் டயட்டுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்லுவாங்க, இளநீ குடிக்க சொல்லுவாங்க. இளநீ குடித்த பிறகு கஞ்சி தெளிவுன்னு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ பல ஹாஸ்பிட்டலில் அந்த வழக்கம் வந்து கஞ்சி தெளிவு கொடுங்க. அது அவருக்கு டைஜஷன் ஆகுது, கிளியராக ஆகுது, மலச்சிக்கல் ஒன்றும் வரல, டயரியா வரலன்னா திருப்பி ஹார்டு ஃபுட்டு கொடுக்க சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இந்த சம்பா அரிசியில் உடச்ச குருணையில் கஞ்சி வச்சு கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அது ஆக்சுவலி நல்லது. கஞ்சி குடிக்கக்கூடிய பழக்கம் வந்து அதுலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டோம். கஞ்சி குடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த செறிவான உணவு. சரி, இப்போ நம்ம வெள்ளை அரிசியோடு ஒப்பிடும்போது சிவப்பு அரிசி என்ன வகையான நன்மைகளை செய்யும் ஒரு நோயாளிக்கோ அல்லது சாதாரண மனிதர்கள் சாப்பிடும்போதோ? அதான் முதலே சொல்லிட்டு சிகப்பரிசி ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா நம்மளை அறியாமல் வரக்கூடிய, அறிந்தும் அறியாமல், அதாவது பொதுவாக ஹியூமன் பீயிங்ஸை வந்து அதிகமாக தாக்கக்கூடியது வந்து குடல் கேன்சர். இந்த குடல் கேன்சரை தவிர்க்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இதை வந்து நீங்கள் சம்பா அரிசிக்கு, ரெண்டாவது சம்பா அரிசியை கைக்குத்தல் அரிசியாகவோ அல்லது முழுவதும் தவிடோட உள்ள அரிசியாகவோ ரெகுலராக சாப்பிடும்போது டயபெட்டிக் வர்றது தடுக்கப்படுகிறது. சம்பா அரிசியில் நீங்கள் தவிடு நீக்காத சம்பா அரிசி ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் பெண்களை அடிக்கடி தாக்கக்கூடிய கால் பிளாடர் ஸ்டோன், இப்போ ஆண்களுக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது, அந்த கால் பிளாடர் ஸ்டோனில் ஃபார்ம் ஆகக்கூடிய கல்லை ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி வந்து சம்பா சாதத்துக்கு உண்டு. சம்பா சாதத்தை தவிடோட சாப்பிடுங்க, மிகச்சிறந்த நன்மை கிடைக்கும். ஏராளமான நன்மை உண்டு. அதில் ஒரு மிகச்சிறந்த மாற்றே ப்ரௌன் ரைஸ் ரெடியூசஸ் கால் பிளாடர் ஸ்டோன்ஸ். சரி, இப்போ நீங்கள் ஓணம் சொன்னீங்க, சதய சாப்பாடு சொன்னீங்க, கேரளா உணவு கல்ச்சர் சொன்னீங்க. கேரள மக்களுக்கு இந்த சிவப்பரிசி பற்றி இருக்கக்கூடிய விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் ஏன் அந்த அளவுக்கு இன்னும் பரவலாகலை? மறந்துட்டோம் சார். நம்ம பொன்னி அரிசி சாப்பிட்டு நம்ம வாழ்க்கை முறையே வேறு மாதிரி ஆகிப்போச்சு. அது இப்போ பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. சரி, இப்போ இந்த கேரள உணவு கல்ச்சர் பேசுகிறப்பயே ரொம்ப விஷயங்கள் நீங்கள் குறிப்பிட்ட இந்த பழ பஜ்ஜியிலேருந்து அதை தொடங்கி பல்வேறு விஷயங்கள் பேசுகிறீங்க. அந்த உணவு கல்ச்சர் இன்றைக்கி உங்கள் குமரி மாவட்டத்தில் ஆரோக்கியமாக இருக்கா? நிச்சயமாக இருக்குது. நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இன்னும் அதை விடாமல் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு 20% ஆஃப் த மக்கள். இதுங்கிறது குறைவாக தானே பார்க்க, ரொம்ப குறைவு தான், இருந்தாலும் அந்த பழக்கம் இருக்குதுல்ல. ஓகே.
சரி, இப்போ இந்த ஓணம் சதய சாப்பாடு 17 வகை காய்கறிகள், அதில் ஏதாவது வேறு வகையான உடலுக்கு நன்மைகளுக்கான விஷயம்? காய்கறி சாப்பாடே நல்லது தானே, மலச்சிக்கல் இல்லை. இன்னொன்று பாயாசம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வந்து ஒரு 3-4 பாயாசம் வைப்பாங்க. சிறுபயிறு பாயாசம் வைப்பாங்க, அடை பிரதமன்னு சொல்லக்கூடிய அடை பாயாசம் வைப்பாங்க, பால் பாயாசம் வைப்பாங்க, அடிஷ்னலாக சக்கை பாயாசம் வைப்பாங்க. சக்கைங்கிறது பலாப்பழம். அது நம்ம ஊரில் தான் சக்கப்பழம்னு சொல்லுவோம். பலாப்பழ பாயாசம் வைப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி எல்லாம் ஒரு 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 மல்டிபிள் உணவு வந்து அங்கே பரிமாறப்படும். ஒரு இனிமையாக உணவு சாப்பிட்றதும் ஒரு ஒரு இனிமையான அனுபவம் தானே. சார், இன்னொன்று மிக முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து நீங்கள் இயற்கை விவசாயம் சார்ந்தும் இயற்கையில் விளையக்கூடிய சிறுதானியங்கள் இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டீங்க. ஒருவேளை இதனால விழிப்புணர்வு அடைஞ்சு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சா அவ்வளோ உணவு தேவையை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும்? கண்டிப்பாக முடியும். அதுக்கு தான் நம்மகிட்ட எவ்வளோ விவசாயிகள் இருக்காங்க, எவ்வளோ லேண்ட்ஸ் இருக்குது, அவங்க எல்லாம் மாறுவாங்க, பெட்டர் ரேட்டும் கிடைக்கும். இல்லை, ஆனால் அண்மையில் இலங்கையில் பொருளாதாரம் மீழ்ந்ததுக்கு திடீர்னு இயற்கை விவசாயம் பக்கம் போனது தான் காரணங்கிற ஒரு அது ஒரு தவறான கேள்வி உணர்வு தான். நிச்சயமாக அது கிடையாது. நீங்கள் அப்படி பார்த்தா பழைய காலத்தில் இருந்த தயாரிப்பை விட இப்போ தயாரிப்பு கூடுதலாக இருக்குது. வேஸ்ட்லேண்ட் டெவலப்மெண்ட் வந்திருக்குது. நீங்கள் காவேரி தண்ணீர் இப்போ நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன் கிடைக்கிறது இல்லை? விளையாத கர்நாடகாவில் விளைய வச்சாங்க. ஏன்னா தண்ணியை நமக்கு அவங்க மைசூர் பகுதியெல்லாம் ஆக்சுவலாக வறட்சி பகுதி, அங்கேருந்து மாண்டியா வரைக்கும் இதை திருப்புனாங்க. அங்கே உள்ள லேண்ட்ஸ் விளைஞ்சுது. இது நமக்கு விளையலை. இப்போ நமக்கு மழை தண்ணி மட்டும்தான் உண்டு. அரசியலுக்குள்ளே போக வேண்டாம். இருந்தாலும் நடந்த நன்மையும் தீமையும் அதுதான். நமக்கு தண்ணி கிடைக்கல, ஆனால் நம்ம ஒரு போகம் விளைய வைக்கிறோம். முன்னாடி தஞ்சாவூரில் 2 மாவட்டம் விளைஞ்சது. இப்போ அதே இது மைசூரில் 2 போகம் விளையுது. ஆனால் விற்பனை எங்கே நடக்குதுன்னா கேரளாக்குள்ளேயும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தான் விற்பனை நடக்குது. சரி, இப்போ உங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய நெல் ரகங்கள் யாராவது பயிரிட்டு இருந்தாங்கன்னா நேரடியாக உங்களை தொடர்பு கொண்டு விற்கலாமா? வாங்குறவங்களுக்கும் தேவையானவங்க உங்களை தொடர்பு கொள்ளலாமா? அதை பற்றி நாங்கள் நெல் வாங்குகிறோம். அதே மாதிரி அரிசி தேவைப்படக்கூடியவங்களும் எங்ககிட்ட வாங்கிடுவோம். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், கௌதமன் சார்ட்ட நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இன்றைக்கி நம்ம தொடர்ந்து உங்கள் பேட்டியெல்லாம் போகிற காரணம், தமிழ்நாட்டில் முதல் முறையாக இயற்கை விவசாயத்தில் விளைந்த நெல்லுக்காக மட்டுமே ஒரு ரைஸ் மில் ஓட்ட ஆரம்பிச்சிங்க. எப்போ அந்த கல்ச்சருக்குள்ளே வந்தீங்க சார்? ஒரு சாதாரண ரைஸ் மில்லை எப்போ இயற்கை விவசாயத்துக்கான ரைஸ்? எனக்கு இந்த வியாபாரத்தில் நானும் ரைஸ் மில் 2 ரைஸ் மில் வச்சுருந்தேன். அந்த ரைஸ் மில்லினுடைய வேகம் வந்து ஒரு லாபம் இல்லாத ஒரு நோக்க நோக்கி தான் போயிட்டு இருந்தது. அதனால் எனக்குன்னு ஒரு தனி பாதை வேணுங்கிறதுக்காக வேண்டி நான் தேர்ந்தெடுத்தது இயற்கை விவசாயம். முதல்ல ட்ரெடிஷ்னல் தேர்ந்தெடுத்தேன். அதுக்கு பிறகு ட்ரெடிஷ்னலுக்கு பிறகு ஆர்கானிக்கும் தேர்ந்தெடுத்துருக்கோம். 2 இப்போ பேரலாக நல்லா போயிட்டுருக்குது. எங்களை மாதிரி நிறைய பேர் அதுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. இனியும் அது ஒரு 10-15 வருடங்களுக்கு நல்லா போகும் வியாபார அடிப்படையில். நீங்கள் நான் பார்த்து கௌதமன் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடர்ந்து நீங்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலே இயங்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு இருந்ததை விட நீங்கள் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு எப்படி? நிறைய மாற்றம், நல்ல விழிப்புணர்வு இருக்குது. சில நேரங்களில் நம்மளை மாதிரி பேசக்கூடிய மற்ற நபர்கள்ட்ட அந்த யூடியூப்பில் பார்க்கக்கூடிய அரிசிகளே நம்ம கடைகளில் வந்து கேட்கக்கூடிய பழக்கமும் இருக்குது மக்கள்கிட்ட. மக்கள் வந்து நம்மளை விட ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுலேயும் நம்மளை விட ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா அயல் நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்கள். தமிழர்களும் சரி, கர்நாடகா மலையாளிஸ் எல்லாருமே சரி, ட்ரெடிஷ்னல் ரைஸுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றி. நிறைவான நீங்கள்